அதாரு 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 உதாரு உதாரு காட்டாத உதாரு. எல்லாமே இனிமே நல்லாதான் நடக்கும். பட்டாசு சும்மா கொளுத்தாம வெடிக்கும். சொல்லு விட்டா. பட்டாசு சும்மாவே கொளுத்தாம வெடிக்கும். சரி, அதுல எல்லாமே இனிமே நல்லா நடக்கும். அப்படி என்ன நீ நல்லா நடந்துச்சு எண்ணம் போல் வாழ்க்கையா? முதல்ல ட்ரீசர் இறங்கியாச்சு குட் பேட் அக்லி. நீ இன்னும் இது எந்த படம்? இது 1916 இறங்கின படம். நீ இன்னும் அதுலயே இருந்தாலும் 2016 இருந்து நான் எல்லாமே இனிமே நல்லா தான் பிறக்கும், பட்டாசே சும்மாவே கொளுத்தாங்க, எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும். ஸோ ட்ரீசர் வந்துட்டு குட் பேட் அக்லி ட்ரீசர் ஒழுங்கா போய் பாருங்க. வந்துட்டாங்க எல்லாமே நடக்குமா, பட்டாசு வெடிக்கிறான். சுபாஷ் நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இவன் பில்டப் கொடுக்கும்போது ஃப்ளாப் பண்ணி நம்ம கூட்டிட்டு வந்து ஸோ நம்ம சொன்ன போல நம்ம இன்னைக்கு வந்து நம்ம ட்ரீசர் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு ரொம்ப ஒரு 2-3 மாதம் கழிஞ்சு நம்ம ரியாக்ஷன் வீடியோ பண்ணுறோம். பல காப்பி ரைட்ஸ்கள் தாண்டி நம்ம வந்து பல காத்திருப்புகளுக்கு பிறகு குட் பேட் அக்லியோட தலை ஃபேனி வாய் கொஞ்சம் குட் பேட் அக்லிங்கிற நெய்மே உனக்கு வாயில வர குட் பேட் அக்லி போதுமா? அதோட டீசர் வந்திருக்கியா 10ஆம் தேதி ரிலீஸ். அதுக்கு இப்போ நாங்கள் ரியாக்ட் பண்ண போகிறோம். நிறைய நாளாச்சு. எல்லாருக்கும் சமர்ப்பணம் சொல்லி ஸோ நம்ம பிரிவினை உண்டாக்க வேண்டாம். விஜித் தேவையில்லாம விஜய் ஃபேன்ஸ் யாருக்குமே நம்ம பிரிவினை கொண்டு வர வேண்டாம். இது எல்லாரும் வீடியோக்கும் சமர்ப்பணம். என்ஜாய் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் பார்க்கலாம் என்னடா செட்டப்பு பச்சை பசேல்ல. ஸோ நம்ம வந்து எப்போவுமே ரியாக்ஷன் வீடியோ நம்ம வந்து டிஃப்ரெண்டாக பண்ணுவோம்னா என்ன கொஞ்சம் கோமாளி கூத்து காட்டும். இந்த வாட்டியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம பச்சை பசேல் என்று விளையும் இந்த வயலுக்குள் இருந்து நம்ம வீடியோ காணொலி காண போகிறோம். யாரும் தெரியுதா? அதான் பேக்ரவுண்ட்ல மாசா இருக்கா, கரிஞ்சு போன இதான் ஆம்பியன்ஸ். நம்ம தெரியும் உங்களுக்கு எப்படா இருந்து இந்த மவுஸுக்கு இப்பெல்லாம் உங்களுக்கு வெளியே கனெக்ஷன் கிடைக்கும். நீங்க பார்க்கலாம், நாங்க வந்து பிக் ஸ்கிரீனிங், அதாவது நாங்க வந்து ஹை டெக்னாலஜி, இந்த தொட்ட உடனே ஸ்கிரீன் வரும் தெரியுமா, அந்த மாதிரி நாங்கள் இப்போ வந்து இங்கே டச் பண்ணாலே உங்களுக்கு பேக்கில் ஸ்க்ரீன் ஓடும், புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறது, நாங்கள் வந்து எப்போவுமே ஒரு என்னடா பண்ணுற விளாக்ஸ் சார், நாங்கள் எல்லாருமே ஒரு வித்தியாசமானவங்க, புரியுதுங்களா? வித்தியாசமானவன்னா அது அப்படி ஒரு கோளாறு பிடிச்சவங்க. வாங்க இரு எதுக்கு அப்போ கீபோர்ட் வச்சிருக்கு? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. குட் பேட் அக்லி டீசர். குட் பேட் மேசாடுது சொல்லி பிடிச்சிக்க ட்ரீசர். ஃபர்ஸ்ட் ஆட் அங்கெல்லாம் பார்க்கல, அது அவங்க அங்கே பார்த்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே பாருங்க, அமர்கலமாவோட அர்ஜுன் அப்படின்ற கோவா நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட போட்டோ தெரியுதா? பில்லா ஆனா என் கேம்ல நான் தாண்டா உனக்கு வில்ல. This is my fucking game. So sweet. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர் தான். தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டுதானே ஆகணும். ஏகே வராரு வழி 10 கிலோ கறி வேணும் பாய். சார் உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் அந்த கார் சீன், கார் ஃபைட்டர் சீன், பேட் பாய்.
வருஷம் ஆச்சுல ஐ மிஸ் யூ. ஸோ நம்ம இன்னைக்கு தரமா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக மேக்ஸிமம் கை தட்டலாமே. நம்ம வீடியோ பார்த்தோம். வீடியோ ஸ்டார்டிங் கண்டிப்பா இது ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் சம்பவமா தான் இருக்கும். ஆமாம் கண்டிப்பா நல்லா இருக்கு. குட் பேட் அக்லினாங்க. ஆனா இதுல ஃபுல்லாவே பேடை பத்தி தானே சொல்லியிருக்கு. அப்போ குட்டுக்கு ஒரு ட்ரீசர், அவங்களுக்கு ஒரு இன்னொரு ட்ரீசர். அதான் அதுல சொல்லியிருக்கல எம்ம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேடாக்குன்னு சொல்லியிருக்கல. அது என்ன சொல்லியிருந்தாங்களா? டைலாக் வந்துச்சா? ஆமா, அது ஏகே சொல்லியிருப்பாரு. அதான். ஸோ அந்த கார் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் வந்து மஸ்டாங் தானே? மஸ்டாங் வேற மாதிரிலாம் இருக்கும். மஸ்டாங் தான் ப்ரே. கோப்ரா இல்லைன்னா மஸ்டாங்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டுல ஏதோ ஒரு கார். அந்த காரு அந்த வந்து நம்ம அந்த மேட் மேக்ஸ்னு ஒரு இங்கிலீஷ் மூவி உண்டு. பாலைவனத்துல வண்டியெல்லாம் கரண்டு முரடா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாதிரி செட்டப்ல இருக்கு அந்த ரோடு. ஃப்ரெண்ட்ல 2 சைட்லயும் சுடு துப்பாக்கி, கைதியில வர துப்பாக்கி, கைதியில வர மத்த அந்த இன்னொரு கன். ஸோ அதில் அந்த ட்ரெய்லரில் அந்த காரை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணும் பார்த்தீங்களா? அது வந்து ஃபுல்லாகவே விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க்கு. ஆனால் வந்து டக்குன்னு அவங்க வந்து அந்த சீனை ஒரு 0.5 செகண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நமக்கு டிஃபரன்ஸ் தெரியக்கூடாதுன்னு அதை பார்க்க ரியலாக இருக்கணும். அந்த 0.5 செகண்ட்ஸில் வச்சுருக்காங்க. அந்த தீனா கெட்டப்பு உன்னை பத்தி பேசுறோம், ஏதாவது பதில் சொல்லு. அவன் பழைய தீனாவா இருந்தா பதில் வேற மாதிரி வரும். அமர்கலம் படத்துல வர கெட்டப்பு, அது எல்லாமே ஒரு நாஸ்டாலஜி அப்படியே திருப்பி கொண்டு வந்த மாதிரி. அதுக்கப்புறம் திருஷா இவங்க அப்பா என் கார்ல தள்ளி விட்டாங்க. லாஸ்ட்ல சிம்ரன் இல்ல, லாஸ்ட் சிம்ரன். இது இந்த படம் வாலி. நீங்க அழகா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன அழகா இருக்கீங்கன்னு திமிரா? பரவாயில்ல, நான் சொன்னேன் அப்படி இல்ல அப்படியே நீங்க மனசு நினைச்சுக்கீங்க. அதுல அப்புறம் அந்த பூமரை போட்டு வாயில சிவிங்க அப்படி தவிச்சிட்டு அப்படி ஒரு மாதிரி பாக்குறது. அந்த லுக்கு. அதுக்கப்புறம் அந்த இது என்ன சொல்றது, அர்ஜுன் விஜய், அவர் பேர் அர்ஜுன் தாஸ். அவர் கார்ல எடுத்து சுட்டுட்டு வருவார்ல, அந்த சீன் வந்து டார்க் நைட் மூவி. எங்களுக்கு பார்க்க அப்படியே சொல்லுவோம் பாயிண்ட் ஆஃப் வியூ. எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது வந்து நீங்க கரெக்டா பார்த்து இந்த அர்ஜுன் தாஸ் அந்த கார்ல எடுத்து சுட்டுட்டு வர சீன் வந்து இந்த டார்க் நைட் அப்படியே நாங்க போடுறோம். இந்த டார்க் நைட் மூவில ஜோக்கர் அப்படியே சிரிச்சுட்டு போலீஸ் வண்டியில சிரிச்சுட்டு வர சீன் அப்படியே சேர்த்து பாருங்க சரிங்களா? அர்ஜுன் தாஸ் சுட்டுட்டு வரும், அதுல சுட மாட்டாங்க. இதுல அந்த பாடி லாங்குவேஜோட அந்த அதே அந்த டார்க் நைட்ல வர தண்ணா விட்டு இந்த பாடியில வரும், கையில வரும், அது பாடியில வரும். அந்த கார் கரேஜுக்குள்ள நடந்து வராரு. கார் கரேஜ்னா பார்த்து வண்டி பார்ட்ஸ் மேல இன்ஜின், ஹார்ஸ் பவர் கூடிய சாதனம், கீழே அந்த ஃப்ரெண்ட் அங்கதான் இன்ஜின் டாப்பர் நோட் பண்ணேன். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல 5 பார்ட் 5க்கு அப்புறம் வர அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் முன்னாடி எல்லாமே கார் செட்டுக்குள்ள நடந்து போற மாதிரி. Welcome to our new base of operations. No, seriously, what is this place? This is heaven. What is this? Oh serious, what is this? This is heaven அப்படின்னு தான் வரும். லெட்டி சொல்லுவா, லெட்டி. கரெக்ட். ஸோ அதை மாதிரி நம்ம இதாவது நம்ம இப்போ உள்ள படங்கள்லாம் நான் குறை சொல்கிறேன், காப்பி அடிக்கிறது எல்லாருமே ஒரு இன்ஸ்பயர் தான். ஏன்னா ஓவரால் டெக்னாலஜி மொத்தமே ஃபுல்ஃபில் ஆயாச்சு. ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா டெக்னாலஜி வளர்ச்சி சொல்லல, டெக்னாலஜி மீடியா லெவலில் ஃபுல்ஃபில் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஃபுல்ஃபில் ஆகும்போது எல்லாத்தையும் நம்ம போட்டு தான் ஆகணும். அது காப்பி அடிக்கிறேன்னு சொல்ல முடியாது. நான் அஜித் படத்துக்காக சொல்கிறேன் இல்லை, நான் யார் ஃபேனும் கிடையாது. அதுக்காக நான் தளபதி ஃபேனை தாழ்த்தி தலை ஃபேனை வசதி பேசுகிறேன். எல்லா படமும் பார்ப்பேன். ஆனால் இது வந்து சீரியஸ்லி அதாவது நம்ம ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாக இருக்கு. அந்த விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க்கு, அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா 0.01 கணக்கில் கிளிக் கொடுக்கும்போது கண்டுபிடிக்கும். டேரக்டர் இன்டர்வியூல சொல்லி மேக்ஸிமம் எல்லாமே டார்க்ல தான் வரும். டார்க், அதாவது ஒரு டார்க் மீடியாவில் வரும். லைட் எல்லாம் மூடி லைட். ஆமாம் கரெக்ட். மூடி லைட்னா உங்களுக்கு தெரியும். மூடி லைட்னா ஒரு மாதிரி இருட்டு பிடிச்ச மாதிரியும் ஃபுல் நம்ம நார்மல் தமிழ் மூவிஸ் இருக்கிற மாதிரி இருக்காது. காலில் வெளிச்சம் அந்த சீன்ல அந்த மாதிரிலாம் இருக்காது. ஃபுல்லாக ஒரு மாதிரி டார்க் ஸ்பேஸாக தான் போகும் அந்த மாதிரி. ஆனால் அது இன்னொரு விஷயம் வந்து நோட் பண்ணி அந்த லைட்ல கூட காஸ்டியூம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆமாம் அதான். ஸோ 10ஆம் தேதி படம் ரிலீஸு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்னைக்கு பார்ப்பீங்கன்னா 6/4/2025 சண்டே. ஆனால் ஏப்ரல் தானே? ஏப்ரல். நம்ம ட்ரீசர் நேற்று தானே ரிலீஸ் ஆச்சு. ஸோ 5ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. நம்ம 6ஆம் தேதி வீடியோ போட்டோம். ஸோ நம்ம அதான் வீடியோ பாருங்கள். ஸோ இதோட நம்ம இது வந்து நம்ம இதுவும் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ரியாக்ஷன் வீடியோ பண்ணியிருக்கோம். நான் கஷ்டப்பட்டு என்னெல்லாமோ கஷ்டப்பட்டோம். நான் இப்போ எலும்புனா தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அந்த ப்ளூப்பர்ஸ் லாஸ்ட்டில் போட்டுடுவோம். ப்ளூப்பர்ஸ்லாம் லாஸ்ட் இந்த ப்ளூப்பர்ஸ் வந்துடும். இது நடுவில் ஒரு ஆளை வச்சு பண்ணலான் இருந்தோம். நடுவில் ஒருத்தன் கோயந்தான் வேலையை காட்டி